அந்த காலத்தில் கம்பெனிஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இருந்தது. இதில் வந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு 1948 இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண முடியும். அடுத்து வந்துட்டு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1956 கம்பெனிஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது எவ்ரி 5 to 6 இயர்ஸ்க்கு சில சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்கும். 2013 இந்த கம்பெனிஸ் ஆக்டில் பிக் சேஞ்ச் இருந்தது. 2022 to 23 இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் வந்து இருந்துச்சு. இப்போது நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், இல்லை 1956 கம்பெனிஸ் ஆக்டில் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இதையும் தாண்டி ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருந்தது. இந்த கம்பெனிஸ் வந்து சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின் குட்ஸில் வந்து சிகரெட்ஸ் வரும், எலக்ட்ரிசிட்டி, பவர் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள். சின் குட்ஸில் வந்து சிகரெட் வரும், எலக்ட்ரிசிட்டி, பவர் ப்ரொடக்ஷன்லாம் வேறு இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்எஸ்ஓவால் ஏர்லி வந்து கண்டக்ட் பண்ணப்படும். இந்த ஏஎஸ்ஐ வந்துட்டு எதுக்காக கண்டக்ட் பண்ணப்படுதுன்னா, ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லீகலாக கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இதை தான் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, அது எப்போ வந்து ஆர்கனைஸ்டு செக்டாராக இந்த ஏஎஸ்ஐ வந்து கன்சிடர் பண்ணணும்னா, ஒரு 10க்கு மேலே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பவரோட இருந்தாங்கன்னா, பவர் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் சப்ளைஸோடு இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை 20 ஒர்க்கர்ஸ்க்கும் அதிகமான தொழிலாளிகள் வேலை பார்த்துக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கீழே கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரிஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கீழே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமல் கம்பெனிஸ் ஆக்ட், ஷாப்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இது முள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இதில் வந்துட்டு 100க்கும் அதிகமான ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களை வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளே ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளன்றதை தாண்டி இந்த சர்வேயில் இவங்களை வந்து கணக்கெடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் பிடி, சிகார் மேனுஃபேக்சர்ஸ், எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் இதையும் ஏஎஸ்ஐயில் கணக்கெடுப்பாங்க. இந்த ரிசல்ட் ஆஃப் சர்வே வந்துட்டு 2022 வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து 21 விட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1.3 crore ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 2.46 lakh ஃபேக்ட்ரிஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஐயோட சர்வே மூலியமாக சொல்கிறாங்க. டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் யாருன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத். இவ்வளோதான். தேங்க்யூ.